ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி புதுவிதமான ஒரு அன்பாக்சிங் வீடியோவை உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து அமேசானில் கிரேட் இந்தியன் சேலில் வாங்கினேன். இதை ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டு ஹோம் சென்டரில் பார்ப்பேன், அதில் பார்ப்பேன். பட் எல்லாமே எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்ததுனால நான் அதை வாங்காமல் வந்துட்டுருக்கேன். இந்த வாட்டி அமேசான் கிரேட் இந்தியன் சேலில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டோடு போட்டிருந்தான். ஸோ நான் அதை உடனே ஓப்பன் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அதை வாங்கிட்டேன். ஆட் டு கார்ட் கூட போடலை, ஜஸ்ட்டு பை அப்படின்னு போட்டு வாங்கிட்டேன். ப்ளஸ் ரொம்ப லாங் பெண்டிங் மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருந்தது, இந்த மாதிரி ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, இது வந்து பிளான்ட்டோட ஸ்டாண்டு. என்னதா இது அப்படி யோசிக்க வேண்டாம். இது பிளான்ட்டோட ஸ்டாண்டு. 3 ஸ்டாண்டு, செட் ஆஃப் 3, பெருசு சின்னது, அதை விட ஒரு குட்டி. அதுக்கு 3 பாட், கண்டெய்னர் பாட்டு. நம்ம இதுக்குள்ளே செடியை வைக்க போகிறதில்ல, இதுக்குள்ளே மண் போட போகிறதில்ல, இதுக்குள்ளே தொட்டி செடியை வைக்க போகிறோம். இதில் நீங்கள் வைக்கும்போது கூட கீழே ஏதாவது ஒன்று தர்மைக்கூலார், பிளாஸ்டிக் எதையாவது அடியில் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் அந்த பாட்டை வைக்கணும். இதுக்கு புஷ்ஷு கொடுத்துருக்கான் இந்த ஸ்டாண்டுக்கு. ஏன்னா புஷ்ஷு வச்சாக்கா ஸ்டாண்டு வைக்கும்போது தர ஸ்க்ராட்ச் ஆகாது. ஒரு 4 காலுக்கு 4 நாள் 8 பேக்குலேயும் ஃப்ரண்ட்லேயும் அது புஷ்ஷை கொடுத்துருக்கான். இப்போ நம்ம அந்த புஷ்ஷை கழட்டி அந்த ஸ்டாண்டில் போட போகிறோம். 3 கண்டெய்னர் ஓரளவுக்கு நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ரொம்ப நல்லா பேக் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஸ்டாண்டோட அன்பாக்சிங், முதல்ல கண்டெய்னர் அன்பாக்சிங் பார்த்து இப்போ ஸ்டாண்டோட அன்பாக்சிங். இதான் அந்த புஷ்ஷு. இந்த புஷ்ஷை போட்டு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும். இதுக்கு உங்களுக்கு ஒன்றில் வந்து எத்தனை கால் இருக்குது? 1 2 3 கால். ஸோ 3 3 6 புஷ்ஷு ஒரு ஸ்டாண்டுக்கு வரும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் 2 பக்கம் ஸ்டாண்டு கொடுத்துருக்கான் அந்த புஷ்ஷு. ஜஸ்ட்டு வச்சுட்டு அதை ப்ரெஸ் பண்ணால் இட்ஸ் நோ ஸ்க்ரூ, நத்திங். இந்த பக்கமும் 3 கொடுத்துருக்கான். அந்த ஹோலில் அப்படியே அந்த ஹோலுக்குள்ளே அது போடுறோம், ப்ரெஸ் பண்ணலாம். என்ன ஒரு விஷயம், நம்மளுடைய ஃப்ளோர் ஸ்க்ராட்ச் ஆகாது. சப்போஸ் தள்ளி வச்சோம், திருப்பி வச்சோம் அப்படின்னு ஸ்க்ராட்ச் ஆகும். இது லிவிங் ரூமில் வைக்கிறதுக்காகத்தான் நான் வாங்கியிருக்கேன். லைனாக 3 ஸ்டாண்டு வைக்கிற மாதிரி. இல்லை உங்களுக்கு லிவிங் ரூமை விட பெட்ரூம் சௌகரியமாக இருக்குன்னா நீ அங்கேயும் வச்சுக்கலாம். இது எங்கள் நவராத்திரி டைம் இப்போது இது வாங்கிறது. அதனால் எங்கள் நவராத்திரிக்கு கொலு வச்சுருக்கோம். அந்த கொலு பக்கத்தில் இப்போ நான் வைக்கிறேன். ஆனால் அப்புறமா அதை ஆஃப்டர் கொலு வேறு இடத்துல அதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அது 3 சைஸு லைனாக வச்சா அதுக்கு ஒரு அழகு உண்டு. பெருசு, சின்னது, அதை விட குட்டி அப்படின்னு சொல்லி வைக்கலாம் நீங்கள். இப்போ நான் வாசல்லேருந்து ஒரு 3 செடியை தூக்கிட்டு வரேன். இந்த மாதம் இது வைக்கலாம். வேறு யாரும் கெஸ்ட்டு வராங்கன்னு சொல்லும்போது அந்த பிளான்ட்டை சேஞ்ச் பண்ணி வேறு பிளான்ட்டு வச்சுக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த மாதிரி லைவ் பிளான்ட் இல்லைன்னு சொன்னால் ஈவன் பிளாஸ்டிக் பிளான்ட் கூட வைக்கலாம் பூக்களோட. அதுக்கும் ஒரு அழகு உண்டு. நான் ஒரு வாட்டி இதில் பிளாஸ்டிக்கும் வச்சு காட்டுறேன். இப்போ நம்ம இதில் பிளான்ட், என்ன பிளான்ட் நான் வைக்க போகிறேன்னு பாருங்கள். இல்லை வேறு ஏதாவது பிளான்ட் வைக்கலான்னு ஐடியா கொடுத்தா அந்த பிளான்ட்டு வைக்கிறதாக நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்களா, ஹேங்கிங் பிளான்ட். இது வந்து தொங்கின்னு இருக்கும், அதுக்கு ஒரு அழகு உண்டு அப்படின்னு சொல்லி இதை நான் ஃபஸ்ட்டில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டில் வந்து ஸ்பைடர் பிளான்ட். ஸ்பைடர் பிளான்ட். தேர்டில் வந்து எங்கிட்ட ஒரு லில்லி சொல்லி ஒன்று இருக்குது. சின்ன சின்ன பொடியாக அது பூ பூக்கும் அந்த லில்லி செடி, அதை வச்சுருக்கேன். இப்போ லைனாக இப்போ இந்த கொலு பக்கத்தில் வச்சுருக்கேன். இந்த 3ஐயும் ஆஃப்டர் கொலு நான் ப்ளேஸ் மாற்றுவேன். நான் அப்போ அதை வச்சு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.